தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிஎஸ்கேவுக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்குமான ஐபிஎல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மேட்ச்சுக்கு வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். இதுக்கப்புறம் கண்டினியூவாக வரும். வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்கக்கூடிய சிஎஸ்கே டீமுக்கு உங்களுக்கு லைட்டாக ஒரு திங்கிங் வரும். என்னடா இது டோனி இல்லை, ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரும். பட் ஆனால் லாஸ்ட் சீசனில் அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜில் நல்லா ஆடினாங்க. ஓகேவா? பட் ஆனால் அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருந்த அந்த மொமெண்டத்தை விட்டுட்டாங்க. இப்போ ஆடுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேணும்னே மேபி பண்ணுறாங்களான்னு தெரியல. உருவில் பட்டேல் நல்ல பவர் ஹிட்டர்ஸ், அவரை இறக்கலை. ஓகேவா? டெவல் ப்ரூவிஸ் இன்ஜுரி சொன்னாங்க. லைனப்பில் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஓகேவா? நிறைய பிளேயரை வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுனால டீம் செட்டப்பு ரொம்ப கொலாப்ஸ் ஆகி கிடக்கு. மேபி எம்எஸ்டி வந்தால் தான். ஐ திங்க் ருத்துராஜோடைய கேப்டன்சி பற்றியும் சொன்னாலுமே பெரிய அளவு இல்லை, ஓரளவு பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான். பார்க்கலாம் இந்த மேட்ச்சில் என்ன மாதிரி லைனப் சேஞ்சஸ் வருங்கிறது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டில் ஒரு 2023 அப்புறமே ஐபிஎல்லோடைய இந்த செட்டப் மாறிடுச்சு. 170 180 பெரிய டோட்டல் அதை சேஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிற காலம் போய் 220 230 சேஸ் பண்ணுற காலம் வந்துருச்சு. 230 220 கம்மி டோட்டலுங்கிற மாதிரி. அப்போது சிஎஸ்கே டீம் அந்த மொமெண்டம் ப்ளஸ் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மாற்றணும் அப்படிங்கிறது தான் சிம்பிளாக சொல்லணும். அவங்க மொமெண்டமே இல்லாமல் விளையாண்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸோட. ஓகேவா? ஒன்லி சிவம் டுபே கொஞ்சம் பவர் ஹிட்டிங் காட்டினாரே தவிர மற்றபடி எல்லாருமே அந்த ஓல்டு சிஎஸ்கே 130 140 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய அந்த இதுவே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதுதான் சிம்பிளாக சொல்லணும். அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணணும். லைனப்லேயும் கொஞ்சம் சேஞ்சஸ்ங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? சென்னை சேப்பாக்கத்தில் தான் நடக்குது. பிச்சை பொறுத்தளவுக்கு ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருக்கும். பேட்டிங் ட்ராக் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஆவரேஜான ஸ்கோர் 166, ஹையஸ்ட் டோட்டல் 246, லோவஸ்ட் டோட்டல் 70. டோட்டலாக வந்து 144 மேட்ச் நடந்திருக்கு சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில். அதில் 74 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 70 வந்து பேட்டிங் செகண்ட் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் வந்து பார்க்கும்போது 150க்குள்ளே வந்து 55 முறை போயிருக்கு. 150லேருந்து 169க்குள்ளே 43 முறையும், 170லேருந்து 189க்குள்ளே 24 முறை, 190 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 24 முறையும் வந்து போயிருக்கு. அப்போ ஓவரால் பார்க்கும்பொழுது டீசெண்டாக வந்து டோட்டல் போயிருக்கு. பிலோ 150 அப்படிங்கிறது மேஜராக இருந்திருக்கு. அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. பெரிய அளவில் 200 220 இந்த ஸ்டேடியத்தில் நீங்கள் எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து கொஞ்சம் லாங் ஆன், அதுக்கப்புறம் வந்து லெக் சைடு எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேவா? ரீசெண்டாக இந்த ஸ்டேடியத்தில் நடந்த ஸ்கோர் கார்டை பார்க்கலாம். சிஎஸ்கே 190 அடித்தாங்க, பஞ்சாப் கிங்ஸ் 194 அடிச்சிருக்காங்க. ஓகேவா? அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேசர்ஸ் 5 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் வந்து 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பேசர்ஸ் 2 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் வந்து 4 விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. அதே போல் சிஎஸ்கே 154 அடிச்சிருக்காங்க, எஸ்ஆர்எஸ் 155 அடிச்சிருக்காங்க. பேசர்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 9 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 1 விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காங்க. அதே போல் செகண்ட் இன்னிங்ஸில் பேசர்ஸ் 2 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் வந்து 3 விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? அதே போல் சிஎஸ்கே 103 தான் அடிக்க முடிஞ்சது, கேகேஆர் 107 அடிச்சிருக்காங்க. ஓகேவா? அதில் பேசர்ஸ் 3 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் வந்து 6 விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பேசர்ஸ் 1 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் வந்து 1 விக்கெட் மட்டுமே எடுத்திருக்காங்க. ஓகேவா? டோட்டலாக வந்து பஞ்சாப் கிங்ஸுக்கும் சிஎஸ்கேக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 மேட்ச் நடந்திருக்கு ஹெரிடேஜில். அதில் 2 டீமே ஈக்குவல் தான். ஓகேவா? 15 முறை வின் பண்ணிருக்காங்க. சிஎஸ்கே மும்பை எப்படி வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மேட்சப்போ, அதே போல் பஞ்சாப் கிங்ஸும் சிஎஸ்கே சிஎஸ்கே கொஞ்சம் டைட் கொடுத்துட்டு தான் வருவாங்க, டஃப் கொடுத்துட்டு தான் வருவாங்க. ஈக்குவலாக வின் பண்ணிட்டு வருவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த சேப்பாக்கத்தில் பேசர்ஸ் 26 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் வந்து வெறும் 23 விக்கெட் மட்டும் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் ஸ்பின் ட்ராக் தான் சேப்பாக்கம் பொறுத்தளவுக்கு. நல்ல ஏர் கண்டிஷன்ஸ்லாம் வரும், கொஞ்சம் டர்ன் இருக்கும், ஏர்லி ஸ்விங் வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் ஒன்று பார்க்கலாம். அதே போல் நம்ம பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங் ஒன்று பார்க்கலாம். ஓகே, அதே போல் டெலகிராமில் நம்ம ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் ப்ளஸ் ஸ்டாட்ஸ் அப்டேட்லாம் கொடுத்துட்ருப்போம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ சிஎஸ்கேவோட பிளேயிங் வந்து பார்க்கும்போது சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கெய்க்வாட், மாயிஷ் மாத்ரே, மேட் ஷாட்டு, சிவம் டூபே, ஷர்மா, சர்ஃப்ராஸ் கான், ஓவர்டன், மேட் ஹென்ரி, கம்போஜ், நூர் அகமது, கலீல் அகமது. அதே போல் பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங் வந்து பார்க்கும்போது பிரியான்சாரியா, பிரஸ்மந்தர் சிங், கூப்பர் கான்லி, ஐயர், வதேரா, மார்க்கஸ் ஸ்டோனிஸ், சஷாந்த் சிங், மார்க்கோ யான்சன், பேர்லெட்டு, விஜயகுமார், ஹர்தீப் சிங், யுஸ்வேந்திர செஹல். இது வந்து பஞ்சாப் கிங்ஸோடைய 11. இம்பேக்ட் அதெல்லாம் நம்ம வந்து ஆன் டைமில் டெலகிராமில் அப்டேட் கொடுப்போம். அதை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, சஞ்சு சாம்சன் 6 89 89 97 24 22 செம்ம ஃபார்மில் இருக்கார். ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஆடினது கொஞ்சம் தப்பான ஷாட்ஸ் தான். ஓகேவா? அதனால் இந்த மேட்ச்சில் தப்பை திருத்திப்பார்னு நினைக்கிறேன். மேபி மொமெண்டம் சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் சிஎஸ்கே வின் பண்ண முடியும்.
ஏன்னா எல்லா டீமுமே அந்த 10 டீமுமே நல்ல பவர் ஹிட்டிங் ப்ளஸ் எல்லாமே லைனப்பில் கரெக்டாக இருக்காங்க. டஃப் கொடுத்து எந்த டீம் வேணாலும் வரலாம். ஒரு 2020க்கு முன்னாடி சிஎஸ்கே மும்பை தான் வரும் ப்ளே ஆஃப் அப்படிங்கிறது, மற்ற 2 டீம் யாராவது வருவாங்கன்னு எதிர்பார்த்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் இப்போ இருக்கிற டீமில் 10 டீமில் எந்த டீம் வேணாலும் வரலாம் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் எந்த டீம் வேணாலும் ஃபைனல் போகலாம் அப்படிங்கிறது 2020க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கேகேஆர் கப் அடிச்சிருக்காங்க, ஜிடி கப் அடிச்சிருக்காங்க, ஜிடி ஃபைனல் வந்திருக்காங்க, பஞ்சாப் கிங்ஸ் ஃபைனல் வந்திருக்காங்க, ஆர்சிபி. அந்த மாதிரி சேஞ்சஸ் வருது. முன்னாடி மாதிரி இல்லை T20 ஃபார்மேட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதை தான் நான் ரிப்பீட்டாக சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இது ருத்ராஜ் கெய்க்வாட் 6 134 22 66 ஃபார்ம்லாம் நல்லா தான் இருக்குது. பெரிய அளவில் பவர் ஹிட்டிங் கிடையாது. ரொட்டேட் பண்ணுவார், நல்ல பால் வந்தால் கொஞ்சம் ஷார்ட்ஸ் அடிப்பார், பவுண்ட்ரிஸ் அடிப்பார். மினிமம் 25-30 ரன் எதிர்பார்க்கலாம். ஆயுஷ் மாத்ரே 0 53 62 0 21. ஃபுட் ஒர்க் இல்லை. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், அவருக்கு ஃபுட் ஒர்க் இல்லை. நல்ல ஏர் ஸ்விங்கு ப்ளஸ்ஸு நல்ல பேட்டை விடுறதுக்கு பால் வந்ததுன்னா அடிப்பார். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக நல்ல பால் போட்டால் கண்டிப்பாக விழுந்துருவார். ஓகேவா, கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் மஸ்தீப் சிங் ஆப்போசிட்டில். ஓகேவா, மேட் ஷாட் 2+0 விக்கெட் 35, 2+1 விக்கெட். சேஃபஸ்ட் ஆப்ஷன். பேட்டிங்கில் வந்தாலும் கணிசமான ரன் அடிப்பார். ஒரு ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் வீக்னஸே இருந்தாலுமே ஒரு பவுலிங் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் நெய்தல் வதேரா, பிரஸ்மிந்தர் சிங், நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால டபுள் ஆப்ஷன் இருக்கிறதுனால மேட்ச் ஷாட் கீ ரோலாக இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக இருப்பார். சிவம் டூபே 6 26 43 8 ஒரு விக்கெட். எப்போயாவது ஓவர், அது மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்காது. ப்ளஸ் பேட்டிங்கில் ஸ்பின்னர்ஸ் நல்லா டேக் ஆன் பண்ணுவார் அப்படிங்கிறதுனால வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்ம்லேயும் இருக்கார். மேட்ச்சுக்கு மேட்ச் அடித்து கொடுப்பார். ஷர்மா 18 18 46 16 35 டீசென்ட் பிக்கு. இந்த டாப் ஆர்டர்லாம் ஃபெயிலியர் ஆச்சு, கொலாப்ஸ் ஆகி அந்த மாதிரி ஆடினா உண்டு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். ஏன்னா டாப் ஆர்டர் நல்லா ஆட்டா இவருடைய பேட்டிங் ஆர்டர் வரும்போது அவரும் பவர் ஹிட்டிங் பண்ண போகும்போது ரன்ஸும் வரலாம், விக்கெட்டும் விடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஆன் டைமில் பேட்டிங் சுச்சுவேஷன்ஸை தகுந்த மாதிரி தான் நம்ம அந்த லைனப்பில் ஒரு பிக் பண்ணுற ஆப்ஷன் வரும். சர்ஃப்ராஸ் கானா இல்லை உருவில் பட்டேலா அப்படிங்கிறத பார்க்கும். எனக்கு தெரிஞ்சு உருவில் பட்டேலுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். உருவில் பட்டேல் இருந்தால் டாப்லேயே வந்துடுவார். நல்ல பவர் ஹிட்டிங் இருக்குது. ஓகே, உருவில் பட்டேல் நல்ல பேட்டிங் ஆப்ஷன். அவருடைய லைனப்பை பொறுத்து நான் உங்களுக்கு டெலகிராமில் விச் ஒன் ப்ரிஃபர் ஐ டோல்டு. ஓகே, ஜிம்மி ஓர்டன் 43 0 2 1 3. லாஸ்ட் மேட்ச்சில் 43 அடிச்சிட்டாரு, ஓவர் போட்டார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஓவர் ஆப்ஷன் மட்டும்தான், அதுவும் ஃபுல் ஓவர் போட்டால் கிடைக்குமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் இருக்குது. பேட்டிங் ஆர்டர் லாஸ்ட் மேட்ச்சில் கொலாப்ஸ் ஆனதுனால மேட்சப் எடுத்துகிட்டு போனார். இந்த மேட்ச்சில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு ஆப்போசிட் டீம் பண்ணுறாங்கன்னா பயன்படுத்துங்க. மேட் ஹென்ரி 0 1 2 1 2. டீசெண்டான பிக்கு, பேஸ் இருக்காது, லைன் அண்ட் லென்த்து லுங்கி இங்கிடி மாதிரி போடுவார். இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக 2 இன்னிங்ஸ்லேயும் விக்கெட் எதிர்பார்க்கலாம். கம்போச் 2 0 3 1 4 3. டீசென்ட் விக்கெட் டேக்குங்கிறங்க. பேட்டர்ஸ் தப்பு பண்ணால் தான் விக்கெட்ஸ் கிடைக்குது. மற்றபடி நல்ல பால் போடுறாரா அப்படிங்கிறது கொஷின் மார்க் தான். டீசெண்டாக பிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு மேட்ச்சில் விக்கெட் எடுக்கலாம். நூர் அகமது 0-0 ஃபார்மில் இல்லை. பட் நான் ஃபார்முக்கு திரும்பி வர சேப்பாக்கம் கொஞ்சம் டேர்ன் விக்கெட்டாக இருக்கும். கண்டிப்பாக அவரை நம்ம எதிர்பார்க்கலாம். கலீல் அகமது 0 2 2 1 1 2. கண்டிப்பாக விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இருக்கும். சேப்பாக்கம் நல்ல ஸ்பேஸ் அட்டாக் ப்ளஸ் நல்ல ஸ்விங் இருக்கும், அதனால் பயன்படுத்தலாம். ஓகே, ஓவரால் பார்க்கும்போது லோ பர்சன்டேஜில் நான் உருவில் பட்டேல் இருந்தால் உருவில் பட்டேல் இம்பார்ட்டன்ட் பிக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மேட் ஷாட்டு, அதுக்கப்புறம் சாம்சன். இந்த பக்கம் நூர் அகமது இம்பார்ட்டன்ட், மேட் ஹென்ரி ஆல்சோ. ஓகே, பிபிகேஎஸ் பிரியாஞ்சாரியா 7 5 28 28 6. பவர் ஹிட்டிங்க எப்படி அபிஷேக் சர்மாவோ அந்த மாதிரி தான். சுற்றிட்டே இருப்பார். ஒரு 6 ஓவருக்கு 100 80 அடிச்சுட்டு போயிடுவார். அப்படி இல்லைன்னா ஒரு 2 ஓவரில் 30 ரன் 35 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிடுவார். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி ரோல் தான். இந்த மேட்ச்சில் ஒரு 30 அடிப்பார், அந்த மேட்ச்சில் 40 அடிப்பார்னு எதிர்பார்க்க முடியாது. அவருடைய ஸ்கோரிங் பேட்டர்ன் இப்படி தான். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் T20 டீம்லேயும் ஃபின் ஆலனாக இருக்கட்டும், அபிஷேக் சர்மா இருக்கட்டும், பிரியாஞ்சாரியா இருக்கட்டும், நிறைய பேர் எடுத்து பாருங்கள். அந்த ஸ்ட்ரைக் ரேட் அது மட்டும்தான் கண்ணு வைக்கிறாங்களே தவிர ரன்-அப் மேக்கப் பண்ணணும் 50-30 கன்வெர்ட் பண்ணணுன்னு ஆடுறது கிடையாது. அதனால் நம்ம அந்த பிக்கிங் ஆப்ஷனுங்கிறத கொஞ்சம் கொஷின் மார்க் கிடைக்குது. பிரஸ்மிந்தர் சிங் 37 87 88 11 2. டீசெண்டான பிக்கு, கொஞ்சம் ஃபுட் ஒர்க் இல்லைனாலுமே ரன்னை மேக்கப் பண்ணி ஒரு டபுள் டிஜிட் ஸ்கோரில் கொண்டு வந்துடுறாரு. இம்பார்ட்டன்ட் பிக்காக கொடுத்துக்கலாம். கூப்பர் கான்லி 72 3+0 விக்கெட் 11+0 விக்கெட் 1 விக்கெட். பவுலிங் ஆப்ஷன் மேபி எப்போ தரலாம், ஸ்பின் விக்கெட் அப்படிங்கிறதுனால கூப்பர் கானோலி அண்டு மேட் ஷாட் போத் இன்னிங்ஸ்லையும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். இந்த மேட்ச்சில் ஒரு கேப்டன் அண்ட் விசி ஆப்ஷனில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்ரேயாஸ் ஐயர் 18 3 8 49 45. பெஸ்ட்டு கேப்டன்சி இவருக்கு. ஐ திங்க் ஓடி ஃபார்மேட்டில் கேப்டன்சி கிடைச்சா நல்லாயிருக்கும். செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு கேப்டன்சிலும். டெல்லி கேபிட்டல்ஸு, கேகேஆர் அண்ட் பிபிகேஎஸ் எல்லாத்தையுமே ஃபைனல் கப் அடிச்சு கொடுத்துருக்காரு. அப்படிங்கிறதுனால ஸ்ரேயாஸ் ஐயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
எல்லா மேட்ச்லையும் அடிப்பாருங்க. வீக்னஸ் எதுவும் இல்லை. ஷார்ட் பால் இருந்தாலுமே ஆப்போசிட் டீமில் பெரிய அளவில் 140 145 போடக்கூடிய பவுலிங் ஆப்ஷன் கிடையாது. ஓகே, நைதல் வதேரா G3 0 56 16 2 டாப் ஆர்டர் கொஞ்சம் 2 விக்கெட் சடன்லி வீழ்ச்சி அப்படின்னா 6 ஓவருக்கு அப்புறம்னா நைதல் வதேரா கொஞ்சம் டாப்பில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லை டாப் ஆர்டர் நல்லா ஆடிட்டாங்க, ஒரு 12 ஓவருக்கு மேலே தான் வராருன்னா அப்போ பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்படி இருந்தாலுமே நைதல் வதேரா வந்த நேரத்தில் பவர் ஹிட்டிங் பண்ணும்போது ரன்ஸ் மேக்கப் பண்ணுறதுங்கிறது கொஷின் மார்க். அப்படி அடித்தா உண்டு, அடிக்கலனா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மைண்ட் தாட்டுக்கு வரணும். மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் 0-1 4+ விக்கெட் 2 விக்கெட் 6+1 விக்கெட் 45. மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் மேக்ஸ்வெல் இவங்களுடைய மேக்ஸிமம் அவங்களுடைய எண்ட் ஆஃப் தி கெரியரில் இருக்காங்க. பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்கள தனியாக காட்டணும். ஒரு மேட்சை சிங்கிள் ஹேண்டாக எடுத்துகிட்டு போகணும். பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கொஷின் மார்க் தான். பட் ஆனால் பவர் ஹிட்டிங் இருக்குது, ஏஜ் ஒரு ஃபேக்டராக இருக்கிறதுனால பார்க்கலாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. சஷாந்த் சிங் டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அந்த ஜிம்மி ஓவர்டன் மாதிரி ஆடலாம். மற்றபடி கடைசியில் ஒரு 2 ஓவரில் வந்தால் கூட ஒரு 10 பாலுக்கு 10 ரன் 15 ரன் அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ஓகே, மார்க்கோ யான்சன் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே இருக்குது. பேட்டிங் ஆப்ஷன் மேக்ஸிமம் கிடைக்கிறது கஷ்டம். பவுலிங்கில் 4 ஓவர் போடுவார். ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் 100% கொடுக்கலாம், விக்கெட் கிடைக்கும். செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி தான் ஒரு 70% வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அதுவும் பெரிய டோட்டலாக சேஸ் பண்ணுற மாதிரி தான் 100% கொடுக்கலாம். சேவிட் பேர்லெட் 0-2 0-0-1 பேஸ் இருக்குது. கண்டிப்பாக கொஞ்சம் லைனல் லென்த்தில் போட்டால் நல்ல விக்கெட் எடுக்கலாம். சேவிட் பேர்லெட்டு சீனா பட் இவங்கெல்லாம் வந்து பிபிஎல்ல ஸ்டார் பிளேயர்ஸு மேட்சுக்கு மேட்ச் 2-3 விக்கெட் எடுப்பாங்க. மைக்கேல் நீஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. பேர்லெட்டு பார்க்கலாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. இந்த லோ பர்சன்டேஜில் கீ ரோலாக பயன்படுத்தி பார்க்கலாம். வைஷா விஜயகுமார் 3-0-1-1-3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு டேலண்டரான பிக்குங்க. ஒய்டி ஆர்கஸ்லாம் நிறைய போட்டிருக்காரு, நான் பார்த்துருக்கேன். இல்லை கரெக்டாக அடிப்பார். அந்த எந்தெந்த லென்த்தில் போடணும் அப்படிங்கிறது அவர் சொல்கிறத கை கேட்கும். அதனால தான் வந்து அவர் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாலுமே சைலண்ட்டாக இருக்கார். விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள பிளேயர் வைஷா விஜயகுமார். லோ பர்சன்டேஜில் கீ ரோல். ஓகேவா, டேலண்ட்டு நிறைய இருக்குது. ஹர்ஷ்தீப் சிங் 0-0-1-0-3 கண்டிப்பாக இந்த சேப்பாக்கத்தில் விக்கெட் 2வது எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்விங்கு நல்லாவே பவுல் பண்ணுறதுனால ஏர் ஸ்விங் நிறையவே இருக்கும், கண்டிப்பாக பயன்படுத்தலாம். செஹல் 2-0-2-2-0 விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் கண்டிப்பாக சேப்பாக்கத்தில் செஹல் எதிர்பார்க்கலாம். சிஎஸ்கேக்கு எதிராக ரீசெண்டாக விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த டீம் பாயிண்ட் ஆஃப் வியூ லோ பர்சன்டேஜில் நெய்தல் வதேரா, கூப்பர் கான்லி, வைஷா விஜயகுமார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க அப்படிங்கிறத எந்த சந்தேகம் கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூகுள் யூடியூப்பில் சிந்தை விவேக்னு சர்ச் பண்ணி வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.